Hello students, இது செகண்ட் சாப்டரோட questions, important 5 marks questions போலாம். So first question, how will you facilitate data abstraction? Explain it with suitable example. So already நம்ம data abstraction அப்படிங்கிறத பற்றி போன சாப்டரில் வந்த கொஷின்லையே கொஞ்சம் பார்த்தோம். Now let us go in detail. Abstract data type, data abstraction அப்படிங்கும்போது it is going to be a powerful tool which is used to hide the unwanted information from the user. இப்போ எப்படி வந்து அங்க இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத வச்சு இன்டர்ஃபேஸை பார்க்குறவங்களுக்கு இம்ப்ளிமெண்டேஷனை பற்றிய டீட்டெயில் தேவையில்லை அப்படின்னு மறைக்கிறோமோ, இப்போ எப்படி வந்து கிச்சனை ஓப்பனாக டிரான்ஸ்பரண்ட்டாக வச்சு வைக்காம க்ளோஸ் பண்ணி வேற ஒரு இடத்துல வச்சு சர்வ் பண்ணுற இடத்த க்ளீனாக வச்சு நம்ம அவங்களுக்கு மெனு கார்டை மட்டும் கொடுத்து செலக்ட் பண்ண வைக்கிறோமோ, அந்த மாதிரி ஹியர் we are going to create objects which are going to be the implementation of the class, right? The class members. For example, ஒரு application form நம்ம ஒன்று கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அது கிளாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதில் வந்து நேம், டேட் ஆஃப் பர்த், இது மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர்ஸ், ரைட்? அப்போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்மளா ஃபில் பண்ணலாம். நம்ம ஒரு காப்பி வாங்கி நம்ம அதில் வந்து நம்ம நேம், நம்ம மொபைல் நம்பர், டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ அந்த கிளாஸ் டைப்பில் அந்த ஃபார்ம் மாதிரியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம அதில் ஃபில் பண்ணுறோம். ஓகே, அதை நம்மளா ஃபில் பண்ணலாம். இல்லை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு புரியலன்னா அதை ஃபில் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆள் அங்கே உட்காந்துருப்பாரு, ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு அப்ளிகேஷன் வாங்குறீங்க, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரைட்டர் இருப்பார், கோர்ட்டில் வெளியே ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு, அவர் அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அந்த ஃபார்ம்லாம் நமக்கு புரியாது, பேங்க் எம்ப்ளாயி உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டு ஃபில் த டீட்டெயில்ஸ் இன் த கிளாஸ் வேரியபிள்ஸ் you will have member functions along with which will do what you have to do. அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, உள்ள என்ன நடக்குங்கிற ப்ராசஸ் எல்லாம் மறைச்சி வச்சு நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேமை மட்டும் கொடுத்து நீ கால் பண்ணு, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு பண்ணுறதுக்கு பேர் தான் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ இந்த டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனில், ரைட், the process of providing only the essentials and hiding the details is known as abstraction. Right? So when you go about driving a car, you don't need to know how the engine was built and what kind of material the tires are made of, but you just have to know how to turn the wheel and press the gas pedal, that is your accelerator. இதுதான் data abstraction. இப்போ இதுல to facilitate data abstraction you need to create two types of functions, ஒன்னு constructor, இன்னொன்னு selector. இதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கணும். ஒன்று வந்து கன்ஸ்ட்ரக்டர், அதாவது உங்களுக்கு கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் படி அந்த ஜெராக்ஸை கிரியேட் பண்ணி தராங்க இல்லையா, அதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸுக்கு ஏற்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னா அதுக்கான மெமரிலாம் அந்தந்த டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு பேர் கன்ஸ்ட்ரக்டர். அது ஒரு இனிஷியலைஸ் பண்ணுற மாதிரி. கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ மெத்தட் ஆர் ஃபங்க்ஷன் which is called automatically when the object is created. So object instantiate ஆகும்போது, create ஆகும்போது இந்த constructor method ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணும். So that is why it is called constructor. Mostly in many programming languages constructor ஓட நேம் வந்து ஃபங்க்ஷன் நேமாவே இருக்கும். அதுதான் அதோட அட்வான்டேஜ். ஸோ இங்கே சிட்டிங்கிற கிளாஸ் ஒன்று வச்சுட்டு அதுக்கு நம்ம கிரியேட் பண்ணும்போது மேக் சிட்டி. ஸோ ஒரு சிட்டினா அதுக்கு ஒரு நேம் இருக்கும், அதுக்கு ஒரு லாட்டிடியூட், லாங்கிடியூட், பொசிஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மேக் சிட்டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதில் நம்ம வந்து அங்கே வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு பில்ட் தட். ஸோ மேக் சிட்டிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அதுக்கு நம்ம என்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணுவோம், நேம் ஆஃப் த சிட்டி சென்னை, அதோட லாட்டிடியூட், லாங்கிடியூட், பொசிஷன்ஸ் கொடுத்தோம்னா அந்த மேக் சிட்டி ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மெமரி அலோகேட் பண்ணி அந்த சிட்டியோட நேமு, அடுத்து அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் அங்கே போய் சேவ் பண்ணி வைக்கும். அடுத்து பாம்பேக்கு இன்னொரு மேக் சிட்டி கொடுத்தீங்கன்னா
பாம்பேவா மும்பையா என்னங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணிட்டு அதோட லாட்டிடியூட் லாங்கிடியூட். இதே மாதிரி ஒவ்வொரு சிட்டிக்கும் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் பேரு மேக் சிட்டி அண்ட் தட் இஸ் கால்ட் அ கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைசிங் த வேல்யூஸ் ஆல்சோ. ஆனா வாட் இஸ் கால்ட் அஸ் செலக்டர்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டோர் ஆன வேல்யூவை நீங்க ரிட்ரீவ் பண்ணி யூஸ் பண்ற ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேரு செலக்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் நேம் ஆஃப் சிட்டி, கெட் லாட்டிடியூட் ஆஃப் சிட்டி, கெட் லாங்கிடியூட் ஆஃப் சிட்டி. இந்த சிட்டி எல்லாமே நமக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் நேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டு நோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ் நீங்க என்ன கொடுக்கலாம், டிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டி 1, சிட்டி 2 அப்படின்னு கொடுத்தா இது என்ன பண்ணும், latitude ஆஃப் சிட்டி 1, longitude ஆஃப் சிட்டி 1, latitude ஆஃப் சிட்டி 2, longitude ஆஃப் சிட்டி 2 இந்த மாதிரி வாங்கி அது ரெண்டுக்கும் ஒரு ஃபார்முலா போட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ த சேம் ஃபங்க்ஷன் get longitude, get latitude and these things will be used by many people with respect to different objects. ஓகேவா? ஸோ அதுதான் செலக்டர்ஸ். செலக்டர்ஸ் ஆர் நத்திங் பட் the functions that retrieve information from the data type. So get name, get latitude, get longitude எல்லாம் selector functions. ஆல்ரெடி சேம் ஆன ஃபங்க்ஷன்ல இருந்து வேல்யூவை எடுக்கும். ஸோ you pass the argument as city to the parameter. அந்த get name என்ன, அந்த சிட்டியோட நேமை மட்டும் எடுத்து அவுட்புட்டா கொடுக்கும். இது latitude எடுத்து கொடுக்கும், இது longitude எடுத்து கொடுக்கும். ஓகே, so this is the difference between this constructor and selector functions, and this is how we facilitate abstraction in any programming language.